Hi students, last class வந்து நம்ம லாஸ் ஆஃப் மோஷனில் 2 பாடிஸ் கனெக்டட் பாடி பார்த்தோம். இப்போ 3 பாடிஸ் கனெக்டட் பாடிஸ் பார்த்து அதனுடைய ஆக்சலரேஷன் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, அதனுடைய காண்டக்ட் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வெரி ஷார்ட்கட். அதுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு காண்டக்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் மாஸ் இன்ட்டு காமன் ஆக்சலரேஷன். இதுதான் ஷார்ட்கட் ஃபார்முலா. ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்து போட வேண்டாம். அப்படி போட்டோம்னா நமக்கு டைம் இல்லை அதிகமாயிடும். அதனால அதுக்கான ஷார்ட்கட் ஒரு மெத்தட். அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் காமன் ஆக்சலரேஷனுக்கான ஒரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, A is equal to டோட்டல் ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை m1 plus m2 plus m3. ஸோ இதுதான் காமன் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா. இதை வச்சு எப்படி வந்து அந்த 3 பாடிஸ் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த காண்டக்ட் ஃபோர்ஸ் m1 m2 மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் m2 வந்து m1 மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் f1, அந்த f1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் ஃப்ரண்ட் மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா m2 m3 அப்போ ஆட் பண்ணால் போதும். அப்போ m2 plus m3. ஓகே, அப்போ ஃப்ரண்ட் மாஸ் எழுதியாச்சு. அண்ட் காமன் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா f டிவைடட் பை m1 plus m2 plus m3. அவ்வளோதாங்கண்ணா, இது ஈஸி. அடுத்தது தென் m2 அண்ட் m3க்குள்ள ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து f2. அப்போ f2க்கு முன்னாடி இருக்கிற மாஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் மாஸ் m3 இன்ட்டு காமன் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா f டிவைடட் பை m1 plus m2 plus m3. அவ்வளோதாங்கண்ணே, இதுதான் ஷார்ட்கட். ஸோ இது தெரிஞ்சால் போதும், நமக்கு ஃப்ரீ பாடி எடுத்து டயக்ராம் போட தேவையில்லை. ஸோ தட்ஸ் ஆல்.